கலாமின் ஒன்றுவிட்ட சகோதரர் தினமணி பத்திரிகையின் முகவராக இருந்தார். இரண்டாம் உலகப் போர் ஆரம்பம். அவசர கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தும் மக்களுக்கு தினமணி நாளிதழ்களை ராமேஸ்வரத்தில் உள்ள வீடுகளுக்கு மற்ற எல்லோரிலும் காட்டிலும் முதலாவதாக பத்திரிகைகளை போடுவார். காலை 8 மணிக்கு திரும்பி வருவார். அவரின் தாய் ஆயிஷம்மா அவர்கள் காலை சிற்றுண்டி தருவார். இதர குழந்தைகளுக்கு தரும் அளவை விட கலாமுக்கு அதிகம் தருவார். ஏனென்றால் பள்ளியில் படிப்பதோடு வேலையும் செய்கிறான் என்பதால். ஒரு நாள் கலாமும் அவரது சகோதரர்களும் சகோதரியும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என் தட்டில் சப்பாத்தி போட்டு கொண்டே இருந்தார்கள். நான் போதும் என்று சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். சாப்பிட்டு முடித்ததும் என்னுடைய மூத்த சகோதரர் என்னை கூப்பிட்டு கண்டித்தார். தாய் தனக்காக வைத்திருந்த பங்கையும் நீ சாப்பிடுவதை பார்த்து கொடுத்து விட்டார். இனிமேல் அவரை பட்னியாக இருக்கும்படி நடந்து கொள்ளாதே என்று கூறினார். நான் செய்த தவறை உணர்ந்தேன். அதே சமயத்தில் தாயின் பாசத்தின் பெருமையை உணர்ந்தேன். உடனே ஓடி சென்று அம்மாவை கட்டிக்கொண்டேன். என் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது.